இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்ததை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ஸ்லோவாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே மேலே போனது தான் ஹோல்டே ஒரு சைட்வேஸில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பட் ஓவராலாகவே ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்தோடு முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் நவம்பர் மந்த்துக்கான ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக ஒரு சின்னதாக ட்ராப் ஆகி அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் பீக் போனது தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக கரெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இருந்தாலுமே அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரகிளோடே பிரேக் பண்ணி மேலே போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 26,014 வரை போன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயே முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு ஹோல் டே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் டு அப் ட்ரெண்டில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு ஸ்ட்ரகிளோட தான் மேலே வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,110 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை போயிட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இந்த ரேஞ்சை ரீச் பண்ணுறது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக பொறுமையாக ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அல்லது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக கரெக்ஷன்ஸ் கொடுத்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஜோனில் இருந்துட்டு இமீடியட்டாக மேலே போகலாம், அல்லது சின்னதாக கீழே மேலே போகலாம் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அது அப் டு 26,110 வரைக்கும் போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போனதை பார்க்க முடிஞ்சது. பட் நம்ம 26,110 எதிர்பார்த்திருந்தோம், அந்த அளவுக்கு போகல. பட் இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதை நோக்கி தான் இருக்கா, அல்லது பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் வியூவில் பார்க்க போகிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் 26,800-600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஆல்ரெடி அதை நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 26,100 வரைக்கும் போகணும் அப்படின்னும், அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 26,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதில் இந்த ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா, இங்கிருந்துட்டே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே வர்ற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது சின்னதாக கீழே இறங்கி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நாளைக்கு ஒரு சின்ன கேப் டவுன் இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த எக்ஸ்பைரி டேட்டும் நாளைக்கு இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் இருக்கலாமா அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனில் பார்க்கும்போது இன்றைக்கே அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்படின்னும் போது நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும், அது இங்கே இருந்துட்டே மேலே போகும் அப்படிங்கிறதா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அல்லது சின்னதாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஓவராலாகவே மார்க்கெட் 26,100 வரைக்கும் போகணுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 26,250 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டிமாண்ட் ஜோன் 1 25,993 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கிருந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,965 இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இருக்குது, இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 4, அதாவது 25,840 இருக்குது. இந்த இடத்துல இருந்தும் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிஸ்கான ஜோன்ஸ் அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஸோ மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும், கீழே வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாஸ் அப்படிங்கிறதுனால டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும்.
இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக மேலே போனதை பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,919 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதே இடத்துல ட்ராவலாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு சைட் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டெயின் ஆனதையும் பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் முடியும் போது அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே முடிச்சிருக்கிறத பார்க்குறோம் அரௌண்ட் 58,976. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 58,920 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அல்லது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே இருந்துகிட்டே மேலே போயிடலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இமீடியட்டாக மேலே போகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எய்தர் ஒரு சின்னதாக டவுன் கொடுத்து மேலே போகிறதுக்கோ அல்லது இங்கேருந்தே மேலே போகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்றையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இதோட ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்தவரை ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இங்கிருந்தே மேலே போகணும், அது அப் டு வந்து பார்த்தோன்னா 58,920 வரை போகணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருந்தோம். அல்லது கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகும் அப்படின்றதையும் எதிர்பார்த்துருந்தோம். பட் இமீடியட்டாகவே மேலே போனதை பார்க்க முடிஞ்சது. எக்ஸாக்டாக 58,920 வரை போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டே அதிலே முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துடுச்சா அப்படிங்கிறதையும் அல்லது ப்ரைஸ் கீழே வரப்போதா அப்படிங்கிறத இந்த இடத்துல டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறதும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த 60,100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இங்கிருந்துட்டே மேலே பிரேக் பண்ணிவிட்டு அப் டு இந்த ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 59,584 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அல்லது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே கீழே இறங்கிட்டு அப் டு இந்த டிமாண்ட் ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 58,525 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அல்லது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல இருந்து மேலே போகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,584 இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 60,100 போயிட்டு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலாக பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து கீழே வர்ற பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் இங்கே வந்தாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் டு க்ரோ அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா இது ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுனால இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அதாவது டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 58,100 இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கலாம். டிமாண்ட் ஜோன் 3 அப்படிங்கிறது இருக்குது 57,610 அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியா தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது ஓவராலாக இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே இதை பற்றி ஜஸ்ட் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட்லேருந்தே மேலே போகணுமா, அது ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுனாலுமே இங்கிருந்தே மேலே போகுமா அல்லது இங்கே கீழே இறங்கிட்டு டிமாண்ட் ஜோன் 1ல் சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம். இதில் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேமில் சஸ்டைன்லாம் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை அப்படியே பார்த்து ட்ரேட் பண்ணுற பட்சத்தில் நிறைய ரிஸ்க் இன்வால்வ்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.